Good morning, aspirants. Today's news. First news. All states will benefit from proposed delimitation PM. So actually, பட்ஜெட் செஷனே மறுபடியும் அழைச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு செஷன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த செஷனில் ரெண்டு முக்கியமான பில் பாஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து டீலிமிட்டேஷன் படி லோக்சபாவோட சீட்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிற ஒரு ஒரு பில் அண்ட் விமன்ஸுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குற பில். இந்த ரெண்டு பில்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது சார்ந்து பிஎம் வந்து கேரளாவில் ஒரு கான்ஸ்டுவன்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்குள்ள இதை கோட் பண்ணி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட், நோ ஸ்டேட் வில் லூஸ் லோக்சபா சீட்ஸ் அண்டர் டீலிமிட்டேஷன். ஸோ என்னன்னா, பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் டீலிமிட்டேஷன் வரையறுக்கிறதுனால பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கிற மேஜரான சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தன்னோட சீட்டை இழக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லி இட் வில் நாட் ஹேப்பன் லைக் தட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் பிஎம். லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு பி இன்க்ரீஸ்ட் பை ஹாஃப். ஸோ ஆக்சுவல் ப்ரொபோர்ஷன் டு த ஒரு ஸ்டேட்டோட ப்ரொபோர்ஷன் ஒட்டுமொத்த சீட்ல எந்த ப்ரொபோர்ஷன் இருக்கோ அந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் ஆகும். ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த சீட் அசம்பிளியோட சீட்ஸ் ஆஃபா இன்க்ரீஸ் ஆகுறது ப்ரொபோர்ஷனலா ஆஃபா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நார்தர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஃபியர் அப்படின்னா, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியா மொத்தமும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலும் சதர்ன் ஸ்டேட் தான் அதுல பயோனியர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தது. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவங்க தான். ஸோ அதோட விளைவா இப்போ பாப்புலேஷன் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணக்குள்ள நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ டீலிமிட்டேஷன் வந்து கிரைட்டீரியால லேண்ட்ஸ்கேப், எக்கனாமிக் சிச்சுவேஷன் இதெல்லாம் கிரைட்டீரியாவா இருந்தாலும் பாப்புலேஷனும் ஒரு கிரைட்டீரியா டு டீலிமிட் அ கான்ஸ்டுவன்சி. ஸோ அந்த கேட்டகரியில சதர்ன் ஸ்டேட் மைட் அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கு. ஓகேவா? ஸோ அது இந்த கான்ஸ்டுவன்சில ஏன் பேசுறாரு, அந்த கான்ஸ்டுவன்சி வந்து பத்தனம் திட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கிறதுல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.3 ரொம்ப மினிமம். ஸோ இதனாலதான் இஷ்யூ. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் தன்னோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல அந்த குறிப்பிட்ட வயதுல எத்தனை குழந்தைகள் பெற்றெடுக்க முடியுமோ அதுதான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலா ஒரு பாப்புலேஷன் ஒரு ஏரியாவில் சஸ்டெயின் ஆகணும்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 இருக்கணும். ஏன்னா விமனுக்காக மட்டும் கால்குலேட் பண்றாங்க. ஸோ விமன் மென் அப்படின்னா சேர்த்தா இது இல்ல, வெறும் விமன். அப்போ ஒரு விமனுக்கு 2 குழந்தைகள் இருந்தாதான் அது சஸ்டைனபிளா அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை கொண்டு போக முடியும். அப்படி இருந்த சுச்சுவேஷன்ல இப்போ நிறைய இடத்துல இந்தியாவில் மேஜரா டெவலப்டு ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமா குறைச்சி வச்சிருக்காங்க. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5ல 2019-21 நடந்த சர்வேல இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.0. தட் இஸ் இட் இஸ் ரெடியூஸ்டு தேன் பிஃபோர். ஏற்கனவே இருக்கிறத விட கம்மியா இருக்கிறதுனால பாப்புலேஷன் ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கிறத விட டிக்ளைன் ஆகல. ஸோ இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ ஏன் நமக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ நம்மளோட ஏரியாவுக்கு ரிசோர்சஸ் அதிகமா எக்ஸ்பிளைட் பண்ற மாதிரியான பாப்புலேஷன் வந்து அதிகமா இருந்தது. ஸோ கவர்மெண்ட் டேக் த ஸ்டெப் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000. அதுல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இதுக்கு முன்னாடி, அதாவது 2000க்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்ததுனால டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஷுட் பி கண்டெய்ன்ட் அட் 2.1 அப்படின்ற பாயிண்ட்டை முன்னெடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000. அண்ட் தென் அதுல ஒரு ப்ரொவிஷனா என்ன ஆட் பண்றாங்கன்னா, பை 2045 என்னன்னா பாப்புலேஷன் ஸ்டேபிளா இருக்கணும். ஏன்னா அதிகப்படியான டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இருந்தா பாப்புலேஷன் அதிகமா எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்னட் ஆயிட்டு ரீப்ரொடக்டிவ் ரேட் ரொம்ப கம்மியாகி பாப்புலேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, டிபெண்ட் அதிகமாயிடுவாங்க. யங் பீப்புளோட பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா ஏஜ் பீப்புளோட பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிபெண்டன்ஸே ரொம்ப அதிகமாயிடும். நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் 1952ல இந்த ப்ரோக்ராம் மூலமா என்னன்னா கான்ட்ரசெப்டிவ்ஸ், ஸோ கருத்தடைக்கான மாத்திரை பல விதமான பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? ப்ரொமோட் த ஸ்மால் ஃபேமிலி நாம் எல்லாமே பண்ணது 1952 நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். மிஷன் பரிவார் விகாஸ் டார்கெட்ஸ் ஹை ஃபெர்டிலிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ். உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி இடத்துல ஹை ஃபெர்டிலிட்டி எங்கெங்க இருக்கோ அதை டார்கெட் பண்ணி
அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெசேஜ் எடுத்தாங்க. அதான் மிஷன் பரிவர் விகாஸ். நெக்ஸ்ட் நியூஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் மூவ் டாப் கோர்ட் சைட் த்ரெட் டு ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பில்லுல ஸோ அதுல நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் they don't have self identification provision. அப்படின்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் must go to the medical board and verify herself or himself as a transgender, and then revenue authority will declare he or she as a transgender. இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் அதுல கொடுத்துருக்குது. ஸோ அப்படி பண்ணா அவங்களோட செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொவிஷனே வந்து நீக்கப்படுறதா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ண ஆக்டிவிஸ்ட் யாருன்னா லக்ஷ்மி நாராயண் திரிபதி அண்ட் ஜினாப் ஜாவித் பாட்டேல். இவங்க 2 பேரும் தான் அதுல ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ கோர் கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின், செல்ஃப் பர்சீவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தன்னை யாருன்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுவே அதிகபட்ச இஷ்யூல இருக்கு. ஸோ கிரீவியன்ஸ் அகேன்ஸ்ட் 2026 ஆக்ட் அப்படின்னா மெடிக்கல் போர்டு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த மெடிக்கல் போர்டுல போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் அவங்க வாங்க வேண்டியதா இருக்கு. 1. 2, அந்த ஜெண்டர் சேஞ்ச் ஆபரேஷன் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணதும் அந்த டேட்டா should be given to the government. அப்போ டேட்டா பிரைவசி இங்க பிரீச் ஆகுது. ஸோ இவ்வளவு கான்ஸ்டிடியூஷனல் பிரீச்சஸ் ஹஸ் பீன் டேக்கன் டியூரிங் ஆன் திஸ் 2026 டிரான்ஸ்ஜெண்டர் பில். ஸோ ஒன் ஆஃப் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நல்சா ஜட்ஜ்மெண்ட் in 2014 gave that gender identity is determined by the person themselves, not biology. ஒரு பர்சன் தன் ஆனா பெண்ணான்னு சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. சயின்டிபிக் அண்ட் பயாலஜிக்கல் டேர்ம்ஸால நம்ம அவங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத நல்சா தன்னோட 2014 தீர்ப்புல சொல்லி இருந்துச்சு. ஓகேவா, இதை முன்னெடுத்துதான் அந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த ப்ரொவிஷனை பிரீச் பண்ணி இந்த ஆக்ட் வருது அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ we have to read about NALSA. It's established under Legal Service Authorities Act 1987. Constitutional basis Article 39A, equal justice and free legal aid அப்படிங்கிற ப்ரொவிஷனை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த நல்சா. ஸ்ட்ரக்சர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒரு யூனிட் மாதிரி தான் இந்த நல்சா. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்டு டு த வல்னரபிள்ஸ். ஸோ ஃப்ரீ லீகல் எய்டு, ஸோ தன்னை ஒரு அட்வொகேட் வச்சு வாதாட முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த நல்சா. அண்ட் லோக் அடாலத், ஸோ சிவில் கோர்ட் கேஸ், இந்த மாதிரி கோர்ட் கேஸ்லாம் வந்து பல நாளா நாட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கேஸை உடனடியாக முடிக்கிறதுக்கான ஒரு வழிதான் வந்து லோக் அதாலத். இந்த லோக் அதாலத்தை நடைமுறைப்படுத்துறது யாருன்னா நல்சா. லீகல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட்டிங், பல பேருக்கு லீகல் அவேர்னஸ் இல்லாததுனாலதான் கேசஸ் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா நல்சாவுக்கு இருக்கு. கீ பெனிஃபிஷரிஸ் SC/ST கம்யூனிட்டிஸ், விமன் அண்ட் சில்ட்ரன், விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், பர்சன் இன் கஸ்டடி பிலோ பிரிஸ்கிரைப்ட் இன்கம் லிமிட். ஸோ இவங்கள தான் வல்னரபிள்ஸா சூஸ் பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப்பை கொடுப்பாங்க. தேர்ட் ஜெண்டர் ரெகக்னேஷன். ஸோ இப்போ நல்சா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புனால இப்போ யூனியன் கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட்ல இஷ்யூ இருக்கு. வெசஸ், அதனால தான் வெசஸ் போட்டிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் ரெகக்னேஷன், செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், இது ரெண்டும் அண்டர் த த்ரெட். தேர்ட் நியூஸ், ISRO டு டெஸ்ட் அஸ்ட்ரானட் கேப்பபிலிட்டி இன் ஹை ஆல்டிடியூட் என்விரான்மெண்ட். ஸோ ஏர்த்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு லே அப்படிங்கிற ஒரு இடத்துல சிமிலர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மூன் அண்ட் ரிலேட் வித் திஸ் ஏரியா. அப்போ மூணு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெக்ஸ்டரும் சரி, ஆல்டிடியூடும் சரி. ஆல்டிடியூட் வந்து ஹையா இருக்கிறனால கிராவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு மார்ஸ்ல இல்ல மூன்லயோ இருக்கிற ஒரு மினியேச்சர் மாதிரி இந்த லேவல ரெடி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரு மித்ரா மேப்பிங் ஆஃப் இன்டராபரபிள் ட்ரேட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அனலாக் மிஷன். அப்படிங்கிறது ஹியூமன் வந்து ஸ்பேஸ்ல எப்படி இன்டராக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கணும், எந்த அளவுக்கு இன்ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பர்பஸுக்காக ரெடி பண்ணதுதான் இந்த மித்ரா. ஓகேவா?
அனலாக் மிஷன், எர்த் பேஸ்ட் சிமுலேஷன் சொன்ன மாதிரி. வாட் ஸ்டடிஸ் ஹியூமன் பிசியாலஜி, சைக்காலஜி அண்ட் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது அஸ்ட்ரானட்ஸ் அந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆவாங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ரெடி பண்றது தான் இந்த மிஷன். ஒயிட் மேட்டர்ஸ் அவாய்ட்ஸ் காஸ்ட்லி இன் ஸ்பேஸ் டெஸ்டிங், இம்ப்ரூவ்ஸ் மிஷன் ரெடினஸ் அண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ ஒரு மினியேச்சர்ங்கிறதுனால காஸ்ட் பயங்கரமா இதுல குறைக்க முடியும். ஒய் லடாக்? லடாக் அப்படிங்கிறது லே யூனிட் லடாக். அங்க இடத்துல ஆல்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆல்டிடியூட்ல ஹைபோக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜன் அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிறதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க. ஹார்ஷ் கிளைமேட், ஐசோலேஷன், ரிமோட் டெரைன். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். அஸ்ட்ரானட்ஸ் ஆர் ஃப்ரீ டு கனெக்ட் த சர்வே ரிசர்ச் இன் தட். ஸோ சப்போர்ட்டிங் இந்தியாஸ் க்ரூ மிஷன் ககன்யான். ககன்யான் வந்து ஹியூமன்ஸ் இந்த ஸ்பேஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ககன்யான் மிஷன். அந்த மிஷனை கண்டக்ட் பண்றதுக்கு இது ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ மித்ரா அப்படின்னுக்குள்ள நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டு மித்ரா இருக்கு. ஃபர்ஸ்ட் மித்ரா வந்து ஒரு மினியேச்சர், ஒரு அஸ்ட்ரானாட் மாதிரியே இருக்கிற ஒரு மினியேச்சர்ல ஒர்க் பண்றது. இன்னொரு மித்ரா அப்படிங்கிறது கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் த கிளைமேட் ரெயின், இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், த ட்ரைட்ஸ் விச் ஆர் டு பி அஃபெக்டட் ஆர் இம்ப்ரூவ்டு டியூ டு த கிளைமேட். இந்த ரிசர்ச்சை பண்றதுக்கு பேர் தான் மித்ரா. ஓகேவா? கிராப் ட்ரைட் மேப்பிங் டூல். கிராப் வெரைட்டி. ஸோ ஒரு கிராப் இருக்குன்னா அந்த கிராப் வந்து டிராட்டுக்கு ரெசிஸ்டண்டா இல்ல அதிகப்படியான மழைக்கு ரெசிஸ்டண்டா ரிசர்ச் பண்றதுக்காக பண்றது தான் இந்த மித்ரா. இன்டராபரபிலிட்டி அப்படிங்கிற சேம் ஒரே பொருள் வந்து மோர் தென் 2 பிளேசஸ்ல வந்து கம்யூனிகேட் வேற ஒர்க் பண்றதுக்காக இன்டராபரபிலிட்டி. ஸோ அந்த ரிசர்ச் பர்பஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை உள்ள கொண்டு வராங்க. ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் எவலுவேட்ஸ் கிராப் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஓகேவா? வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா? இந்தியாவில் வந்து மான்சூன் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இல்லை. So அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா we have the technical knowledge to face that situation. Mark question: examine the tension between legislative power and the fundamental rights as highlighted by the challenge to the Transgender Person Amendment Act. What is the scope of judicial review in such cases? So transgender case பத்தி question. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.